आज का मेरा ये उद्देश्य है, गॉड हु सीज द हार्ट, हृदय को देखने वाला परमेश्वर। இன்று என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய இருதயத்தை பார்க்கிற நம் தேவன். जरूर हम जानते हैं कि परमेश्वर हमारा शरीर को नहीं देखता है, கண்டிப்பாக தேவன் நம்முடைய சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல. जरूर हम सबको ही जानते हैं कि परमेश्वर हमारा हृदय को देखने वाला परमेश्वर है। தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். और इसी खासियत की वजह से हम उसके सन्मुख में आते हैं, उसकी आराधना करते हैं, क्योंकि वो शरीर को नहीं देखता है लेकिन हृदय को देखता है। அவர் நம்முடைய சரீரத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். படியானால் நாம் அவர்களுடைய பக்கமாக வந்து அவரை ஆராதிக்க முடிகிறது. हम क्यों मनुष्य की ओर नहीं ताकते हैं? மனிதர்களை நாம் பார்க்க கூடாத ஒரு காரியம் உண்டு. क्यों हम परमेश्वर को ताकते हैं? ஏன் தேவனை மட்டுமே நாம் பார்க்கிறோம்? क्योंकि वो हमारा हृदय को देखता है, ना कि हमारा शरीर को। அவர் நம்முடைய சரீரத்தை பார்க்காமல் நம்முடைய இருதயத்தை மட்டுமே அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். क्योंकि इस बात को हम मसीह लोग ही इस बात को जानते हैं। கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டுமே இந்த காரியத்தை புரிந்தவர்களாக இருக்கிறோம். आप दुनिया में जाइएगा, बाहर जाइएगा, लोगों को देखिएगा, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் उन लोग कुछ समस्या उनके जीवन में आते ही बाहर उनके पड़ोसी लोगों के पास जाने लगते हैं। அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்து விட்டால் உடனே தன்னுடைய அண்டை அயலார் இடத்துல அவர்கள் போகிறார்கள். और या तो माँ बाप के पास जाते हैं, தன்னுடைய பெற்றோரிடத்துல போகிறவர்களா இருக்கிறார்கள், या किसी उनके ऊपर के बुजुर्ग लोग के पास जाते हैं, அல்லது தன்னையோட வயதில் மூத்த யாராவது வயதானவர்கள் இருந்தார் என்றால் அவரிடத்துல போகிறவர்களா இருக்கிறார்கள். लेकिन हम इस सच्चाई को जानते हैं, நாம் இந்த உண்மையான ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். और हमें ये सौभाग्य मिला है, நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்னவென்றால், और ऐसी परमेश्वर को हम आराधना करने आए हैं நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், जो हमारा हृदय को देखता है। நம்முடைய உள்ளத்தை இருதயத்தை அவர் பார்க்கிற वो தேவனாக இருக்கிறார். देखते रहता है कि हमारा हृदय से क्या निकल रहा है, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்று அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ना कि हमारा शरीर से क्या निकल रहा है, वो हमें नहीं देखता है। நம்ம சரீரத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்பதை அவர் கவனிக்காமல் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். इसलिए मेरा आज का संदेश का उद्देश्य यही है, गॉड हु सीज द हार्ट, हृदय को देखने वाला परमेश्वर। தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிற தேவன். हम लोग निकालेंगे पहला थिस्सलुनीकियों, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், முதலாவது தெசலோனிக்க புஸ்தகம் 5 का 23 को पढ़ेंगे। 5ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனம். पहला थिस्सलुनीकियों उसका 5वां अध्याय उसका 23 वचन को पढ़ेंगे आज। शांति का परमेश्वर आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करे और तुम्हारी आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने तक पूरे पूरे और निर्दोष सुरक्षित रहे। சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. मैं आपसे अनुरोध करूंगा, इस वचन को आप मन में बैठा लीजिएगा, இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். क्योंकि हम लोग पढ़ते हैं शांति का परमेश्वर। நாம அவர் அவர் சமாதானத்தின் கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். उस 23 पद के ऊपर के भाग में लिखा हुआ है आशीर्वाद करके। அந்த பகுதிக்கு முன்பாக உள்ள தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லி. ऐसा सौभाग्य, ऐसा आशीर्वाद को परमेश्वर हमें देना चाहता है। இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையே தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். शांति का परमेश्वर, அவர் சமாதானத்தின் தேவன், जो हमें पूरी रीति से पवित्र करना चाहता है। நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். पूरी रीति का मतलब ये है कि आत्मा और प्राण और देह सारी बातों से हमें पूरा पवित्र करना चाहता है। நம்முடைய தேவன் நம்மளை பரிசுத்தமாக விரும்புவது எதவென்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமே, ताकि हम यीशु मसीह के दूसरे आगमन तक पूरे पूरे और निर्दोष सुरक्षित रहें। ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது நாம் நிச்சயமாக முழு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக எதிர்கொள்ள வேண்டும். हम जरूर सबको ही जानते हैं कि हम जिसका आराधना करते हैं वो त्रिएक परमेश्वर है करके। நாம் வணங்குற நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் திரியேக தேவன் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். सबको ही जानते हैं कि त्रिएक परमेश्वर पिता, पुत्र और पवित्र आत्मा है करके।
பிதா பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று நாம் அந்த திரியேக தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். इसमें कोई बात बताने की आवश्यकता नहीं है आप लोगों को. இதுல சொல்லுகிறக்கூடிய விஷயம் நமக்கொன்று எதுவும் இல்லை. आप सभी कोई जानते हैं इस बातों के बारे में. இந்த விஷயத்தை நம்ம நன்றாக நம்ம அறிந்திருக்கிறபடியினால் தான் और हम उसकी आराधना करते हैं उसके अनुसार. அதை அடிப்படை வைத்தே நாம் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और ये भी सच्चाई है कि त्रिएक परमेश्वर जो पिता पुत्र पवित्र आत्मा है उसी की साया से हमें रचा है करके. பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அவருடைய சாயலின்படியே தேவன் நம்மையும் நம்ம அவர் உண்டாக்கி இருக்கிறார். कैसे बनाया भैया? நம்மை உண்டாக்கினது எப்படி इस वचन में साफा लिखा हुआ है. இந்த வசனத்திலே வெளியரங்கமாக தெளிவாக எழுதியுள்ளது. इसमें 3 भाग को हम लोग देखेंगे. 3 भाग को मनुष्य के जीवन में बटा हुआ है. நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியம் எழுதப்பட்டிருக்க வசனத்தின்படியாக அது பிரிக்கப்பட்டுள்ளது. इसमें लिखा हुआ आत्मा, இங்கே ஆவி, प्राण சரீரம் और देह. சரீரம் என்று 3 भाग में बटा हुआ है. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பிரிவாக நமக்கு பிரிக்கப்பட்டது நம்முடைய சரீரம். मैं यहाँ पे बाइबल स्टडी लेने के लिए नहीं आया, लेकिन यहाँ पे मैं जो सीखा अपने जीवन में परमेश्वर को किस तरह और गहराई रूप से आराधना करना है करके उसको आपके बीच में बांटना चाहता हूँ. இதை பைபிள் ஸ்டடி என்று சொல்லி எடுக்கவில்லை. நான் அறிந்து கொண்ட காரியத்தை தேவனை ஆராதிக்கிற முறைமையை இங்கு நான் அறிந்து கொண்ட விதமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். जिस प्रकार हम देखते हैं कि त्रिएक परमेश्वर को हम आराधना करते हैं, நாம் பார்க்கிறபடி திரியேக தேவனை நாம் அவரை ஆராதிக்கிறோம். और त्रिएक परमेश्वर अपनी साया में हमें सिरजा है, हमें बनाया है. அவர் அந்த திரியேக தேவனே நம்மை அவர் போலவே அவர் உருவாக்கினார். जरूर मट्टी से हमें बनाया है. मनुष्य को पहला मनुष्य जो आदम को बनाया था मट्टी से बनाया था. ஆதாமை உருவாக்கும் பொழுது அவர் மண்ணினாலே தான் உருவாக்கினார். और उसमें प्राण भी था, प्राण भी दिया. அதிலே அவர் அவருடைய ஆவியையும் ஊற்றினார். और जो है आत्मा को भी उसके अंदर डाला. அது ஆத்மாவையும் அவர் ஜீவாத்மாவாக உருவாக்கினார். ध्यान से सुनिएगा, शरीर को बनाया, प्राण को दिया और आत्मा भी उसमें ठहरने के लिए परमेश्वर, क्योंकि परमेश्वर आत्मा होने के चलते आत्मा भी परमेश्वर हमारे शरीर के अंदर दिया. கவனித்து கேளுங்கள், நம்முடைய சரீரத்தில் உருவாக்கின தேவன் அவருடைய ஆவியை ஊற்றினாலே நாம் ஜீவா ஆத்மாவாக மாறி தேவனை போல அவருடைய ஒரு திரியேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். इसलिए परमेश्वर यहाँ पे लिखा हुआ, परमेश्वर का वचन लिखा हुआ है. இங்கே வசனம் நமக்கு இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह के आने समय तक पूरे और निर्दोष सुरक्षित आत्मा, प्राण और देह को रखना चाहता है. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்ம குற்றமற்றவர்களாக நம்மளை காக்கும்படி அவர் தேவனாக இருக்கிறார். सिर्फ हमारा शरीर को नहीं, நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, सिर्फ हमारे प्राण को नहीं, நம்முடைய ஆவியை மட்டுமல்ல, बल्कि हमारे आत्मा को भी सुरक्षित रखना चाहता है. நம்முடைய ஆத்மாவையும் அந்த தேவன் அது பரிசுத்தமாக்க அது காக்கும்படியாக விரும்புகிறார். आप दुनिया के लोगों से जाके पूछिएगा, உலகப்பிரமான ஜனங்களிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் अधिकतर लोग அதிகமாக जो बाइबल के बारे में उतना नहीं जानते हैं, யாரு அதிகமாக வேதத்தை பற்றி பைபிளை பற்றி அறியாதவர்களிடத்தில் उन लोग से जाके पूछिएगा, அவர்களிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் मनुष्य का जीवन, मनुष्य का जो ये शरीर है वो कितना भाग में बटा हुआ है करके. அவர்கள் மனிதனுடைய சரீரத்தை எத்தனை விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கேட்போம் என்று சொன்னா 2 ही करके बताएंगे, 2 भाग में बटा हुआ करके அவர்கள் बताएंगे. சொல்லுவது 2 காரியம் மட்டும் தான் சொல்லுவாங்க. एक शरीर जो हम देख सकते हैं, छू सकते हैं, நம்முடைய பார்க்கக்கூடிய தொடக்கூடிய இந்த சரீரம் என்று சொல்லி, और एक प्राण करके बताते हैं. இன்னொன்று அவர்கள் அது ஆவி என்று அவர்கள் சொல்வார்கள். प्राण करके बताते हैं. அது உயிர் என்று அவர்கள் சொல்வார்கள். प्राण जो हम मानसिक तौर से सोचते हैं, நம்முடைய மனதிலே இந்த உயிரை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொன்னால், हम जो गुस्सा करते हैं, अपने भावना को प्रकट करते हैं, நம்ம கோபப்படுகிற காரியம் அல்லது நம்ம சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியம், हम रोते हैं, நம்ம அழுகக்கூடிய காரியம், हंसते हैं, நாம் சிரிக்கக்கூடியது, ये सारी चीज जो है हम प्राण होने की वजह से हम भावनाओं को प्रकट कर पाते हैं. நம்முடைய இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் இருக்க சரீரத்தில் இந்த காரியங்களை நம்ம வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. बाहर जाके पूछेगा, फिलोसोफर्स को जाके पूछेगा, दुनिया के लोगों को जाके पूछेगा, यही 2 चीज बताएंगे. வெளியில யாராவது அதுல தத்துவவாதிகளோ இல்ல இந்த காரியங்களை யாரு அதிகமாக அறிந்திருக்கிறார் அவர்கள் இந்த 2 காரியம், சரீரம்
உயிர் இந்த காரியத்தை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள். लेकिन बाइबल पवित्र शास्त्र हमें ये बताती है, ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது 3 भाग में बटा हुआ है करके। இது 3 பகுதியாக உள்ளது என்று சொல்லி. एक शरीर है, சரீரம், एक प्राण है ஆவி, और एक आत्मा है। ஆத்மா. और वो आत्मा जो है प्रभु आत्मा होने के वजह से हमारे अंदर आत्मा को जो है उसने उंडेला। தேவன் ஆவியா இருக்கிற அந்த காரியத்தினாலே நம்முடைய உள்ளத்திலும் அவருடைய தன்னை ஆவியை ஊற்ற ஆத்மா ஜீவாத்மா உருவாக்கினார். उस आत्मा को परमेश्वर ने रखा हमारे शरीर में, நம்முடைய சரீரத்திலே அவர் அந்த ஆத்மாவை அவர் வைத்திருக்கிறார். ताकि हम जो है आराधना करते समय आत्मा में भरकर आराधना करें। நாம தேவனை தொழுதுகும் பொழுது ஆவியோடு நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ताकि हम आराधना करते समय पवित्र आत्मा से जुड़कर हम आराधना करें। நாம் ஆராதிக்கும் பொழுது தேவ பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாம ஆவியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். इसलिए यहाँ पे लिखा हुआ है कि आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने समय तक पूरा और निर्दोष सुरक्षित रहे करके। அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. कई बार हम जानवर लोग को देखते हैं, அநேக முறை நம்ம மிருகங்களை பார்ப்போம் என்று சொன்னால், कोई सा भी जानवर आप ले लीजिए, எந்த மிருகமா இருந்தாலும் சரி, उस जानवर को देखिएगा, उनका शरीर है அந்த மிருகத்துக்கு உடல் பகுதி உண்டு, சரீரம் உண்டு, और उनका प्राण है, அதற்குன்னு சொல்லி உயிரும் உண்டு. उसके पास आत्मा नहीं है। ஆனா அந்த மிருகங்களுக்கு ஆத்மா என்பது கிடையாது. इसलिए हम उससे जब तुलना करते हैं हम बहुत विभिन्न हैं। நாம அவர்களோடு ஒப்பிடும் சொன்னா அது மிகவும் பெரிய ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. और इसी बात को दुनिया समझ नहीं पाती है। இப்படிப்பட்ட இந்த காரியத்தை உலகம் கண்டிப்பாக அறிய முடியாது. कभी आपने कुत्ता को देखा है? நீங்க அந்த நாயை பார்ப்போம் என்று சொன்னா, वो गुस्सा करते हुए आपने देखा? நாய் எப்ப கோவப்படுகிற அந்த இதை பார்த்தோம்னு சொன்னா, जब कुत्ता गुस्सा करता है तो कंट्रोल में नहीं रहता है, सब भाग जाते हैं उसको देख के। அந்த நாய் கோவப்படுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம அதை பார்த்துட்டு நாயை பார்த்துட்டு ஓடிடுவோம். लेकिन उसमें आत्मा नहीं है कि वो आराधना कर सके, वो समझ सके, ஏன்னா परमेश्वर की बातों को समझ सके, आत्मा में आराधना कर सके, उसके अंदर नहीं है। நாம எப்படி தேவனை புரிந்து ஆவியில நம்ம ஆராதிக்கிறோமோ இந்த காரியம் கண்டிப்பா அந்த மிருகங்களுக்கு கிடையாது. बिल्ली को देखिएगा, बहुत चतुर है, பூனை பார்த்தோம்னா அது ரொம்ப புத்திசாலித்தனம். वो प्राण उसके अंदर है, इसलिए वो अपने भावना को प्रकट करती है। அதுக்குள்ளேயும் அந்த உயிர் இருக்குது. ஆனா அது என்னன்னாக்கா தன்னுடைய சுபாவத்தை ஒரு அன்பு காட்டக்கூடிய காரியம் எது இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. लेकिन हम मनुष्य जो है, हमको परमेश्वर और आपको बनाया है, विभिन्न रूप से बनाया है। ஆனா உங்களை என்னை உண்டாக்கின தேவன் வேறு விதமாக வித்தியாசமாக அவர் உருவாக்கினார். हम बाइबल में पढ़ते हैं, अपनी साया में बनाया परमेश्वर ने। நாம வேதத்துல படிக்கிறோம், அவர் தன்னுடைய ரூபத்தின்படி நம்மை உருவாக்கினார். जब अपनी साया में बनाया, किस बात से हम विभिन्न होते हैं? அவர் நம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கின தேவன் என்னென்ன காரியங்களை நாம வித்தியாசப்படுகிறோம் என்றால், एक बात से हम विभिन्न होते हैं। ஒரே ஒரு காரியத்திலே நாம் வித்தியாசப்படுகிறோம். जरूर जानवर लोगों की तरह हमारे पास शरीर है, மிருகங்களிடத்தில் இருக்கிறது போல அவர்களுக்கும் நமக்கு சரீரம் உண்டுதான், प्राण भी है, அவர்களுக்கு நமக்கு இருக்கிறது போல உயிர் இருக்கிறது தான், जिसके द्वारा हम मानसिक रूप से हम अपने भावनाओं को जो है प्रकट करते हैं। நம்முடைய சரீர பிரகாரமாக நம்ம சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்த விதமாக. लेकिन एक चीज है जो विभिन्न करता है हमें। ஆனால் ஒரே ஒரு காரியம் வித்தியாசப்படுகிறது. क्या है? அது என்னவென்றால், वो परमेश्वर का आत्मा हमारे अंदर उंडेला है, தேவனுடைய அந்த ஆத்மா நமக்கு உள்ளாக இருக்கிறதுனால தான். इस बात को जो है हमें सारे बातों से अलग करती है। இந்த காரியம் மட்டுமே எல்லா மற்ற ஜீவராசிகளிடத்தில் நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம். और हमें ऐसा सौभाग्य मिला है कि उसको समझते हुए हम परमेश्वर की आराधना करें। இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம இருக்கிறோம். क्योंकि परमेश्वर आत्मा है और परमेश्वर को आत्मा से ही आराधना किया जा सकता है। தேவன் ஆவியா இருப்பதனாலே அவரை ஆவியோடும் அவரை நாம் தொழுது கொள்கிறோம். पुराने नियम में हम लोग जो है मंदिर करके हम लोग देखते हैं, दाऊद के जमाना में या सुलेमान के जमाना में जो है मंदिर बनाया गया था। தாவீது காலத்துக்கு முன்னாடியும் சரி, சாலமோனுடைய காலத்திலும் சரி, நாம தேவாலயம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். बहुत बड़ा एक मंदिर बनाया जाता था। பெரிய ஒரு தேவாலயம் அங்க கட்டப்பட்டது।
कैसे बनाया जाता था, 3 भाग में उसको भी बांटा गया था। அங்கேயும் 3 பகுதியாக அந்த தேவாலயம் இருந்தது. आप सभी को जानते हैं, लेकिन फिर से मैं याद दिलाने के लिए चाहता हूँ। எல்லாரும் அறிந்திருக்கிறபடியாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நான் மறுபடியும் அதை கூறுகிறேன். कैसा बना हुआ रहता है वो मंदिर? அது எப்படியாக உருவாக்கப்பட்டது என்றால் बाहरी रूप में एक घिराव रहता है, வெளிப்புறமாக அது சுற்றுப்பிரகாரம் உண்டு. जो वहाँ पे जो है सब कोई आ जा सकते हैं। அந்த பிரகாரத்திலே அந்த பகுதியிலே எல்லாரும் வரலாம் போகலாம். और उसके बाद जो है पवित्र स्थान करके ठहराया जाता है। அதற்கு அப்புறமாக பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. और उसके बाद अंदर में आप जाइएगा तो अति पवित्र स्थान। அதற்கு அப்புறமாக மூன்றாவது ஒரு இடம் உண்டு, அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று உண்டு. 3 भाग में बांटा जाता है। 3 பகுதியாக தேவாலயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. और वहां पे देखिएगा पवित्र स्थान और अति पवित्र स्थान के बीच में एक बहुत मोटा पर्दा लगाया हुआ रहता है। பரிசுத்த இடத்துக்கும் மகா பரிசுத்த இடத்துக்கும் இடைப்பட்ட விதத்துல மிக பெரிய ஒரு திரைச்சீலை அங்கு இடையில் இருந்தது. वहां पे पवित्र आत्मा कहती है, அங்கே பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், अति पवित्र स्थान में सिर्फ परमेश्वर वास कर सकता है करके। மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனானவர் ஆவியாக அங்கே அசைவாடுகிறார். वहां पे कोई नहीं जा सकता है करके। அங்கே யாரும் செல்லவும் முடியாது. ऐसे करके इतना सुरक्षित रीति से जो है उस मंदिर को बनाया हुआ करके हम देखते हैं। அப்படிப்பட்ட மிகவும் பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்திலே தேவன் வாசம் செய்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். उसी प्रकार जो है हमारे शरीर भी जो परमेश्वर का मंदिर कहलाता है 3 भाग में बटे हुए हैं। நம்முடைய சரீரம் கூட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. जो परमेश्वर का मंदिर कहलाता है, ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி நம்முடைய சரீரம் நாம் சொல்லப்படுகிறது. पुराने नियम में हम लोग देखते हैं कि 3 प्रकार में बांटा गया एक मंदिर, 3 भाग में बांटा गया मंदिर, कितना मुश्किल होता था लोगों को परमेश्वर के सन्मुख में जाने में। பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்ட தேவாலயத்தில் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு ஜனங்களுக்கு மிகவும் தடுக்கப்பட்ட அல்லது மிகவும் ஒரு வித்தியாச ஒரு காரியமாக இருந்தது. किसी को मन्नत मांगना रहता है तो बाहरी से एक याजक को बोलना पड़ता था, और याजक बहुत इंतजार करके प्रार्थना करके पवित्र स्थान में जाता है, और उसके बाद साल में एक बार या कई साल में एक बार जो है अति पवित्र स्थान में जाता है। யாராவது அவர்கள் ஒரு தீர்மானம் அவர்கள் எடுத்தார் என்று சொன்னால் அது ஆசாரியன் அவர்கள் உள்ளே போவதற்கு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போவதற்கு அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் அதுக்குள்ள போக முடியும். इतना मुश्किल होता था। परमेश्वर से जब मिल जाता था जवाब, और उसके बाद बाहर आके याजक जो मनुष्य लोगों को बोलता है, तब उत्सव मनाया जाता कि परमेश्वर हमारी प्रार्थना को सुन लिया, ग्रहण कर लिया करके। அந்த பிரதான ஆசாரியன் அவர்கள் போய் வந்த மக்களிடத்தில் சொன்னதுக்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் கை கொண்டார்கள். उसी प्रकार जो हम पुराने नियम मंदिर को देखते हैं, वैसे ही अभी जो है परमेश्वर बहुत ही आसान रूप से हमारे शरीर को परमेश्वर का मंदिर ठहराया है। பழைய ஏற்பாட்டுடைய ஆலயமாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு மிகவும் எளிதாக ஆண்டவர் நம்ம சரீரமாகிய ஆலயத்தை அவர் பயன்படுத்துகிற விதமாக உண்டு. हमारा शरीर जो बाहर का घेराव है, நம்முடைய சரீரமாகிய அந்த வெளிப்பிரகாரம், और पवित्र स्थान जो हमारा प्राण है, நம்முடைய அந்த உயிர் ஆவியாகிய அந்த பரிசுத்த இடம், और अति पवित्र स्थान जो हमारा आत्मा है, நம்முடைய ஆத்மா என்கிற மகா பரிசுத்த ஸ்தலமாக உள்ளது. हम इसी बात को जो है यूहन्ना 4 अध्याय उसका 23वां वचन में पढ़ते हैं। இதை யோவான் 14:23 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். यूहन्ना 4 अध्याय उसके 23वां वचन में हम लोग पढ़ते हैं। 4:23 एक बार उसको पढ़ेंगे हम लोग, அந்த வசனத்தை हम பார்க்கலாம். परंतु वो समय आता है, वरन अब भी है, जिसमें सच्चे भक्त पिता की आराधना आत्मा और सच्चाई से करेंगे, क्योंकि पिता अपने लिए ऐसे ही आराधकों को ढूंढता है। इस वचन को हम अच्छी तरह से जानते हैं। இந்த வசனத்தை மிகவும் அதிகமாக நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். वहां पे लिखा हुआ परंतु वह समय आता है, அந்த இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்நேரம் வரும் என்று, वरन अब भी है करके लिखा हुआ है। அது இப்பொழுதே வந்திருக்கிறேன்னு சொல்லி. इसका मतलब है जब यीशु मसीह इस बात को सामरी स्त्री से कह रहे थे, तो उसके पहले इतने सालों से जो है
वो समय नहीं आया था। இத்தனை வருடமாக வராத ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய அந்த பெண்ணிடத்தில் அவர் கூறுகிறார். परमेश्वर यीशु मसीह वहां पे कहता है वरन वह समय आता है, वरन अब भी है। इसका मतलब कई सालों से लोग जो है ताली बजा के, घुटने टेक के, अपने शरीर के द्वारा, अपने प्राण के द्वारा जो है आराधना करते थे। அப்படிப்பட்ட அந்த சமயம் வரும் பொழுது பிதாவாகிய தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது நாம் முழங்கால் படியிட்டு அவரை நாம் தொழுது கொள்வோம் என்று சொல்லி. इसका मतलब पहले लोग जो है शरीर के द्वारा ही आराधना कर पाते थे। இதற்கு அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முன்பு ஜனங்கள் அவரை சரீர பிரகாரமாக தேவனை அவர் ஆராதித்தார்கள். ताली बजा के, கைகளை தட்டி, हाथ को ऊपर उठा करके, கரங்களை உயர்த்தி, सिर झुका करके, தலைகளை தாழ்த்தி, खड़े होकर के, அவர் நின்ற வண்ணமாக, घुटना टेक करके, அவர் முழங்கால் படியிட்டவர்களாகவும், झुकते हुए, அவர் குனிந்தவர்களாகவும், आंसू बहाते हुए, கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்தவர்களாக, इस प्रकार का आराधना पहले होता था, पहले से ही आता था। இதே விதமான ஆராதனை முன்பும் ஜனங்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். लेकिन अभी यीशु मसीह सामरी स्त्री से कहता है, ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்தில் அவர் கூறுகிறார், पिता परमेश्वर ऐसे आराधक को ढूंढता है जो आत्मा में भरकर आराधना करे। பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அவர் விரும்புகிறார். इसका मतलब, ஆவியோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி. इसका मतलब ये है, அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் पुरानी बातों की तरह ही हमें आज जीना की आवश्यकता नहीं है। பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல வாழ்ந்த விதமாகவே வாழ வேண்டிய என்பது கிடையாது. सिर्फ ताली बजाकर, सिर्फ आंखों को बंद कर, आंखों को बंद करके और हाथों को उठा करके ही नहीं। கைகளை தட்டி, கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி அவரை தொழுது கொள்கிற வண்ணமாகவே அல்ல. और सिर्फ रोने से या फिर उस बात को समझते हुए कि प्रभु क्रूस पे मारा गया करके सिर्फ उसी बातों में हमें ठहर नहीं जाना है। और நம்ம கண்களை மூடி அவரை தேவன் நமக்காக மரித்தார் என்கிற அந்த காரியத்தை நினைவு கூறுகிறவர் மட்டுமாக அந்த இடத்துல நின்று விடாமல், उसी बात को सिर्फ उसी में ठहरे ना रह करके आगे बढ़ करके आत्मा में भरने के लिए परमेश्वर उत्साहित करता है। அதை தாண்டி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. ऐसा सौभाग्य परमेश्वर हमें दिया है। அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு காரியத்தை, ஒரு சௌபாக்கியமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि पुराने नियम में जो है हत्या करना, घात करना पाप था। பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்வதோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் பாவமான ஒரு காரியம். लेकिन नया नियम में हम देखते हैं नफरत करना भी पाप है, किसी को बैर रखना भी पाप है। ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய வெறுப்பையோ அல்லது கசப்பையோ காட்டுவது கூட அது பாவமாகத்தான் இருக்கிறது. यहाँ पे यीशु मसीह कहता है आगे बढ़ो, पुराने नियम के बातों को जो है, और पुराने नियम की बातें सही है लेकिन उससे आगे बढ़ने के लिए उत्साहित करता है। பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை அவர்கள் எடுத்தவர்களாக இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு நமக்கு கூறுகிறார். और पुराना नियम में लिखा हुआ व्यभिचार करना पाप है। பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் என்பது ஒரு பாவமாக இருந்தது. लेकिन पुराने नियम में जो है आंख की अभिलाषा यानी कि आंख से ही इच्छा करना पाप है लिखा हुआ है। ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தின்படி கண்களிலே இச்சை உள்ளவர்களே அவர் பாவம் செய்தவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். यीशु मसीह कहता है पुराना नियम ठीक है लेकिन आगे बढ़ो। ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் சரியாக இருந்தாலும் இன்னும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி. पुराने नियम के अनुसार जो है शारीरिक रूप से, प्राण के रूप से हाथों को उठाकर ताली बजाकर जो है रोते हुए आराधना करना ठीक है। பழைய ஏற்பாட்டின்படி அந்த நாட்களிலே சரீரத்தின்படி நம்முடைய ஆவிக்கேற்ற விதமாக நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தது அது சரியாக இருந்தாலும் இன்னும் நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. अभी आगे बढ़ के जो है हम आत्मा में आराधना करने के लिए परमेश्वर उत्साहित करता है। இன்றைக்கும் உண்மையாக ஆவியோடு தேவனை தொழுது கொள்ள முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. यहाँ पे सबको हम जानते हैं, सामरी स्त्री के बारे में बहुत सारे प्रचार को हम सुने हैं। சமாரிய பெண்ணை பற்றிய செய்தி அல்ல அந்த காரியம் அநேகருக்கு நம்ம யாவருக்கும் நல்லாக தெரியும். इतना दुनिया में बहुत लोग होने के बावजूद भी, உலகத்தில் இவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் கூட, चेले लोग रहने के बावजूद भी, சீசர்கள் இருந்தாலும் கூட, परमेश्वर क्यों उस सामरी स्त्री को इतना बड़ा वाक्य, इतना बड़ा जो है आराधना के बारे में एक शब्द को, एक परिभाषा को उस सामरी स्त्री के द्वारा बताना था। இந்த சாதாரண ஒரு சமாரிய பெண்ணிடத்துல ஆராதனைக்குரிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இந்த காரியத்தை
இவ்வளவு விஸ்தாரமாக விவரமாக சொல்லக்கூடிய என்னுடைய காரியம் என்னவென்று, सामरी स्त्री के द्वारा ही क्यों दर्शाना था? இந்த சமாரிய பெண்ணின் மூலமாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுவது ஏன்? क्या परमेश्वर के लिए और लोग नहीं मिला? ஆண்டவருக்கு வேற யாரும் கிடைக்கவில்லையா? क्या परमेश्वर को चेले लोग नहीं मिले थे? அவர் தன்னுடைய சீசரிடத்தில் கூட சொல்லியிருக்கலாமே. क्योंकि चेले लोग के द्वारा बहुत सारे अद्भुत बातों को जो है उनको जीवन में जो है अनुभव करने दिया. சீசர்களோடு கூட அநேக அற்புத அடையாளங்களை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட அந்த அனுபவத்தில் கடந்து வந்தவர்கள் தான். लेकिन क्यों सामरी स्त्री? ஆனால் இந்த சமாரிய பெண்ணிடத்தில் ஏன்? जो 5 पुरुष लोग के साथ दिन में सोती थी 5 கணவரோடு கூட தன் வாழ்க்கையை நடத்தினவள், और जो है जिसके साथ अभी सो रही है उसका पति भी नहीं है. யாரோ கூட இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர் கூட இந்த சமாரியா பெண்ணுடைய கணவர் இல்லை. और इतना घृणा लायक और इतना जो है पापिन स्त्री को परमेश्वर क्यों चुना? வெறுக்கப்படக்கூடிய ஒரு பாவமான பெண்ணிடத்தில் இப்படிப்பட்ட காரியம் ஏன்? लोग उसको घृणा करते थे. மற்றவர்கள் ஜனங்கள் கூட அதை வெறுத்தவர்கள் தான். यहूदी लोग उसके पास नहीं जाते थे. யூதர்கள் அவருடைய பக்கத்தில் கூட நெருங்க விரும்பவில்லை. लेकिन परमेश्वर का बहुत बड़ा योजना था. ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இது. क्या योजना था मालूम है? இதனுடைய திட்டம், அதனுடைய காரியம் என்னவென்ன? परमेश्वर जो है यहाँ पे दर्शाना चाहता है ताकि परमेश्वर मनुष्य लोगों का हृदय को देखता है, हालांकि उस शरीर को. ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். மனிதனுடைய சரீரத்தை அல்ல, அவர் உள்ளத்தினுடைய அவர் இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். अगर परमेश्वर हम मनुष्यों की तरह होता, நாம தேவன் हम मनुष्यों की तरह होता, நம்மள மாதிரி ஆண்டவர் ஒரு மனிதனாகவே அவர் ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தார் என்று சொல்லியிருந்தார். तो हम लोग जो है उस सामरी स्त्री को नहीं चुनते. கண்டிப்பாக நாமோ அந்த சமாரிய பெண்ணை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க மாட்டோம். अगर मैं होता तो मैं फारिसी को चुनता. நான் அப்படி இருந்தேன்னு சொன்னாக்கா நான் அந்த பரிசேயர்களை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். या तो फिर वहां पे जो बाइबल में अच्छा परिपक्व है, परिपूर्ण है, उसको मैं चुनता. யாரு வேதத்துல சிறந்த வேத பண்டிதர்கள் இருக்கார்களோ அவர்களை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன். क्योंकि हमारा बुद्धि उतना ही है. ஆனா நம்முடைய அறிவு நமக்கு தெரிந்த காரியம் எவ்வளவுதான். लेकिन परमेश्वर देखिएगा वहां पे सामरी स्त्री का हृदय को देखा. ஆனால் ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணுடைய இருதயத்தை மட்டுமே அவர் பார்த்தார். और उसके द्वारा ही इतिहास में पहली बार वहां पे जो है आत्मा में भरकर आराधना करने के लिए वहां पे दर्शाता है. அந்த சமாரிய பெண் மூலமாக இந்த சம்பவத்தை ஆண்டவர் தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளக்கூடிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். यहाँ जाने से कोई दिक्कत नहीं, यहाँ जाओगे कोई परवाह नहीं है, लेकिन तुम जहां कहीं भी रहो आत्मा और सच्चाई के साथ तुम परमेश्वर को आराधना करो. எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் அவரை ஆண்டவரை ஆவியோடு நம்ம உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். इस बात को यीशु मसीह जो है सामरी स्त्री के द्वारा प्रकट कराता है, दर्शाता है, क्योंकि वो हृदय को देखने वाला परमेश्वर है. நம்முடைய இருதயத்தை மட்டுமே பார்க்கிற தேவன் இந்த காரியத்தை ஒரு சாதாரண ஒரு பாவியான ஒரு சமாரிய பெண் மூலமாக அவருடைய இருதயத்தை பார்த்து இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். क्योंकि एक छोटी सी बात को मैं बता के आराधना में ले जाना चाहता हूँ आपको. ஒரு சிறிய காரியத்தை சொல்லி நாம் துறந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். आप सभी कोई जानते हैं लूसीफर के बारे में. நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு நபர் அந்த லூசிஃபர் के साथ क्या हुआ करके सब कोई जानते हैं. அவனிடத்துல என்ன நடந்தது, தேவன் எப்படி காரியம் என்ன என்பதை நாம் யாவரும் அறிந்ததே. मैं सिर्फ याद दिलाने के लिए चाहता हूँ और आराधना में ले जाने के लिए चाहता हूँ. ஒரு காரியத்தை சொல்லி தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். लूसीफर जो है बहुत सुंदर था. அவர் மிகவும் அழகான ஒரு மனிதன். बहुत बड़ा आराधक हुआ करता था. ஆராதனையிலே மிக சிறந்த ஒரு மனிதன். परमेश्वर ऐसे ही उसको रचा. கர்த்தர் ஆண்டவர் அவனை அப்படியாத்தான் அவர் உருவாக்கினார். लेकिन उसने कोई पाप नहीं किया. ஆனால் எந்த ஒரு தவறும் அவன் செய்யவில்லை. किसी को घात नहीं किया, யாரை கொலை செய்யவில்லை, और व्यभिचार नहीं किया, விபச்சாரமோ செய்யவில்லை, चोरी नहीं किया, திருடவும் இல்லை, माँ बाप का बात मानने वाली बातें वो सब नहीं थी. அம்மா அப்பா கீழ்ப்படியாம இருந்ததாக இந்த காரியம் கூட இல்ல. लेकिन क्या आया, उसके हृदय में एक इच्छा आई कि हम परमेश्वर की तरह बनना है और लोग हमें आराधना करना है करके. தேவனை ஆராதிக்கிற போல தன்னையும் ஆராதிக்கணும் ஜனங்க அப்படின்னு ஒரு பெரிய மனசுல ஒரு பாவமான ஒரு தவறான ஒரு பாவமான காரியத்தை அவன் நினைத்தபடியினால்தான். क्योंकि सारे भूमंडल में जो है पहला पाप था जो
उसके अंदर जो आया हृदय में आया, इसलिए परमेश्वर हृदय को जांचने वाला परमेश्वर है, हम कहते हैं। அவன் தன்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை அவன் இச்சித்ததினாலே உலகத்திலே பார்க்கும் என்றால் அவன் இருதயத்திலே இந்த காரியத்தை அவன் செய்த ஒரு பெரிய ஒரு பாவமாக இருந்தது. इतना सुंदर लूसीफर जो है, इतना नफरत करने लायक जो है, एक प्राणी बना। இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு லூசிபர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக மாற்றப்பட்டான். इसलिए अगर हम सच्ची आराधना करने आए हैं, நம்முடைய ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளக்கூடிய ஆராதிக்கிறதுக்கு வந்திருப்போம் என்று சொன்னால் हमारे हृदय को जो है हम परमेश्वर के सन्मुख में खोलने की आवश्यकता है। நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறக்க வேண்டியது அவசியம். और जिस तरह परमेश्वर आत्मा है और हमें भी हमारे अंदर भी जो आत्मा को दिया है, आत्मा में भर कर हमें उसकी आराधना करने की आवश्यकता है। தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. हम विश्वास करते हैं कि आप लोग इस बात से जो है थोड़ा लाभ पाए होंगे। கண்டிப்பாக இந்த காரியத்திலிருந்து நீங்கள் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நல்ல காரியங்களை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். दुनिया हो सकता है शरीर को देखता हो, உலகம் இந்த சரீரத்தை பார்க்கக்கூடியதா உள்ளது. बड़े लोग हो सकता है कि आपके भावनाओं को देखते हो, பெரியவர்கள் நம்முடைய சுபாவங்களையும் நம்முடைய வெளிப்படையான குணங்களையும் அவர்கள் பார்க்கிறவர்களாக लेकिन இருக்கிறார்கள். सिर्फ परमेश्वर ही ஆனால் है கர்த்தர் மட்டுமே जो हमारा हृदय को देखता है। நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். और हृदय बहुत ही मुख्य चीज है जब हम आराधना करते हैं तब। நம்முடைய இருதயம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக உள்ளது. आइए हम अपने आंखों को बंद करेंगे, நம் கண்களை நாம் மூடுவோம். कुछ देर